Hello students, welcome to my channel Crack NEET Biology. I am Pratibha, postgraduate in biotechnology. Students, இன்னைக்கு நம்ம class 11 chapter 5 Morphology of Flowering Plants பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி டாப் ரைட் கார்னர்ல இருக்க செட்டிங்ஸ்ல போய் நீங்க playback speed அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். Okay. Now let's get into the topic Morphology of Flowering Plants. Morphology-னா என்னது? External structure தான் நம்ம morphology-ன்னு சொல்வோம். Okay. Flowering plants-னா angiosperms தான் flowering plants. Okay, இது நீங்க சாப்டர் 3லே பார்த்திருப்பீங்க. angiospermsன்றது it's a plant that produce flowers and bear their seeds in fruit. Fruitsல வந்து seed இருக்கும் and அந்த plants வந்து it will produce flower. அந்த மாதிரி இருக்க plants தான் angiosperms சொல்லுவோம், or which is also known as flowering plants. So in the angiosperms it shows a large diversity in external structure or morphology. அதை எப்படி characterize பண்றாங்கன்னா by the presence of root, stem, leaves, flowers and fruits. இதை பத்தி தான் நம்ம இந்த சாப்டர் 5ல டீடைல்டா பார்க்க போறோம். ஓகே, angiosperms is further classified into monocotyledons and dicotyledons. Cotyledon-னா என்னன்னு பாத்தீங்கன்னா embryonic leaf. ஜெர்மினேட்டிங் சீட்ல இருக்க எம்பிரியானிக் லீஃப் தான் காட்டிலிடன்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள் காட்டிலிடன் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் த மோனோகாட்ஸ். எக்ஸாம்பிள் கார்ன். வேற 2 காட்டிலிடன்ஸ் இருந்ததுன்னா அதை அதாவது 2 எம்பிரியானிக் லீஃப் இருந்ததுன்னா அதை டைகாட்டிலிடன்ஸ் ஆர் டைகாட்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பீன். லெகுமினஸ் பிளான்ட்ஸ்லாம் இட் வில் கம் அண்டர் டைகாட்டிலிடன்ஸ். ஓகே, ஸோ இது உங்களுக்கு தெரியும். அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறத வி கால் இட் அஸ் த ரூட் சிஸ்டம். வேறஸ் அபவ் த கிரவுண்ட் இருக்கிறதெல்லாம் ஷூட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ ஷூட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா லீஃப், ஸ்டெம், ஃப்ளவர், ஃப்ரூட், பட் எல்லாமே இட் வில் கம் அண்டர் ஷூட் சிஸ்டம். அண்ட் ரூட் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா பிரைமரி அண்ட் செகண்டரி ரூட். ஓகே, ஸோ ரூட் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டைகாட் பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரேடிக்கல் டைரக்டா எலாங்கேட் ஆயிருக்கும். அதை பிரைமரி ரூட்னு சொல்லுவோம். ரேடிக்கல்னா என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிளான்ட் எம்ப்ரியோல இருக்கிற ஒரு பார்ட்டை தான் ரேடிக்கல்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் டைகாட் ஜெர்மினேட்டிங் சீட். இதுல இருக்க ஒரு பார்ட் தான் ரேடிக்கல். இந்த ரேடிக்கல் டைரக்டா எலாங்கேட் ஆகி இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் தி பிரைமரி ரூட். ஸோ இந்த பிரைமரி ரூட் இட் வில் பியர் த லேட்ரல் ரூட். இதை எப்படி சொல்லுவோம்னா செகண்டரி, டெர்ஷியரி ரூட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மஸ்டர்ட் பிளான்ட்ல இருக்கும். எக்ஸாம்பிள் டைகாட் பிளான்ட் இது. ஓகே, ஸோ டைகாட் பிளான்ட்ஸ்ல இந்த மாதிரி பிரைமரி ரூட் டைரக்டா ரேடிக்கல்ல இருந்து எலாங்கேட் ஆயிருக்கும். ஓகே, வேறஸ் மோனோகாட் பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி ரூட் இட் வில் பி ஷார்ட் லிவ்ட் அண்ட் இது பிரைமரி ரூட் இஸ் ரீப்ளேஸ்டு பை a large number of roots called fibrous roots. ஸோ இந்த மாதிரி இருக்கும் மோனோகாட்ஸ்ல. எக்ஸாம்பிள் வீட் பிளான்ட். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஃபைப்ரஸ் ரூட்னு சொல்லுவோம். வேறஸ் இந்த மாதிரி டைரக்ட் எலாங்கேஷன் ஆஃப் த ரேடிக்கல், இந்த மாதிரி பிரைமரி ரூட் இருக்கிறத வி கால் இட் அஸ் த டேப் ரூட் சிஸ்டம். ஸோ இந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் நீட்ல கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஓகே, ஸோ சில பிளான்ட்ஸ் லைக் கிராஸ், மான்ஸ்டெரா, பேனியன் ட்ரீலாம் எடுத்துக்கிட்டோம்னா ரூட்ஸ் அரைஸ் ஃப்ரம் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் அதர் தேன் ரேடிக்கல். ஸோ இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ல இருந்து ரூட் அரைஸ் ஆயிருந்ததுன்னா இதை அட்வென்ஷியஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரூட் சிஸ்டம் என்னது? ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸை சாயில இருந்து அப்சார்ப் பண்றதுக்கு ரூட் ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி பிளான்ட்டை ப்ராப்பரா சாயில்ல ஆங்கர் பண்றதுக்கும் ரூட் வில் பிளே a role and to store the reserve food material and also to synthesize plant growth regulators. so இதுக்கெல்லாம் root system it will help. next, regions of the root பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த அப்பெக்ஸ் ஆஃப் த ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெண்டராக இருக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி ரூட் கேப் கவர் ஆயிருக்கும் அப்பெக்ஸில். ஓகே, ஸோ இந்த ரூட் கேப்ன்றது திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சூயிங் பண்ணும்போது, அதாவது தைக்கும் போது விரல்ல காயம் படாமல் இருக்கிறதுக்காண்டி திம்பிள்னு ஒன்று விரல்ல அட்டாச் பண்ணுவாங்க. ஸோ அந்த திம்பிள் மாதிரியே ஷேப்ல இது இருக்கிறதுனால இந்த ரூட் கேப்பை திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரூட் கேப்புக்கு ஃபியூ மில்லிமீட்டர்ஸ் அபவ் பார்த்தீங்கன்னா ரீஜியன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கும். இந்த ரீஜியன்ல இருக்க செல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலா இருக்கும் அண்ட் தின் வால்டா இருக்கும். அண்ட் டென்ஸ் புரோட்டோபிளாசம் இருக்கும் இந்த ரீஜன்ல இருக்க செல்ஸ்ல. புரோட்டோபிளாசம்னா என்னன்னா இட்ஸ் a living substance of a cell. அதுல எல்லா செல்லுலார் மெட்டீரியல் லைக் சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரீஜியன்ல இருக்க செல்ஸ் ரிப்பீட்டட்லி செல் டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரீஜியன்ல செல் டிவிஷன் நடக்கும். அதுக்கு அப்படியே ப்ராக்சிமலா இருக்க ரீஜியன் பாத்தீங்கன்னா இட் வில் elongate. ஸோ ரேப்பிடா
elongation and enlargement நடக்கும். ஸோ இந்த ரீஜியன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி growth ஆஃப் த ரூட் இன் லென்த். ஸோ நல்ல லென்த்தியா ரூட் வர்றதுக்கு காரணம் இந்த ரீஜியன் ஆஃப் எலாங்கேஷன். இந்த ரீஜியன்ல செல்ஸ் ரிப்பீட்டடா டிவைட் ஆகி இந்த ரீஜியன் எலாங்கேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ரீஜியன்ல இருக்க செல்ஸ் வந்து இட் வில் அண்டர்கோ டிஃபரன்ஷியேஷன் அண்ட் மெச்சுரேஷன். ஸோ இதுக்கு பக்கத்துல இருக்க ரீஜியன் ஆஃப் மெச்சுரேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த ரீஜியன்ல வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த எபிடர்மல் செல்ஸ் வந்து இட் வில் ஃபார்ம் அ வெரி ஃபைன் அண்ட் டெலிகேட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். அதை தான் ரூட் ஹேர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரூட் ஹேர்ஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா டு அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில்ல இருந்து வாட்டர் அண்ட் மினரல்ஸை அப்சார்ப் பண்றதுக்கு இந்த ரூட் ஹேர்ஸ் ஹெல்ப் பண்ணும். திஸ் இஸ் அபவுட் தி ரீஜியன்ஸ் ஆஃப் த ரூட் டிப். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா we are going to see about stem. ஸோ ascending part of the axis அதான். ஸோ அபவ் த கிரவுண்ட் இருக்கிறது ஸ்டெம்னு நமக்கு தெரியும். அதில் தான் பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஸ்டெம் எதுலேருந்து டெவலப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளிமியூல் ஆஃப் த ஜெர்மினேட்டிங் சீட். இந்த எம்ப்ரியோல ஜெர்மினேட்டிங் சீட்ல இருக்க பிளான்ட் எம்ப்ரியோல இந்த பிளிமியூல்ல இருந்து தான் ஸ்டெம் டெவலப் ஆகும். ஓகே, ஸ்டெம்ல பாத்தீங்கன்னா நோட்ஸ், இன்டர்நோட்ஸ் இருக்கும். நோட்ஸ்ன்ற ரீஜியன்ல தான் வந்து லீஃப் வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இன்டர்நோட்ஸ்னா ரீஜியன் பிட்வீன் த டூ நோட்ஸ், அதை இன்டர்நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுல வந்து பட்ஸ் இருக்கும் ஸ்டெம்ல. அது வந்து டெர்மினல் ஆர் ஆக்சிலரி பட்டா இருக்கும். டெர்மினல்னா இந்த மாதிரி டிப் ஆஃப் தி ஸ்டெம் ஆர் பிரான்ச்ல இருக்கிறத டெர்மினல் பட்னு சொல்லுவோம். வேறஸ் ஆக்சிலரி பட்னா இந்த ஆங்கிள் பிட்வீன் தி லீஃபுக்கும் ஸ்டெம்முக்கும் உள்ள ஆங்கிள் இருக்கிறது திஸ் இஸ் கால்ட் அஸ் தி ஆக்சிலரி பட். ஓகே, ஸோ ஸ்டெம் வந்து யங்கா இருக்கும்போது ஜென்ரலி கிரீனா இருக்கும் அண்ட் லேட்டர் ஆஃபன் பிகம் உட்டி அண்ட் டார்க் ப்ரௌன். இது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம் என்ன? ஸோ ஸ்ப்ரெட்டிங் அவுட் பிரான்ச்சஸ், பியரிங் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் ஸ்டெம்ல தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்டெம் வந்து இட் வில் ஹெல்ப் டு கண்டக்ட் வாட்டர், மினரல்ஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தேட்ஸ்னா சுகர் அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃபோட்டோசிந்தசிஸ். அதுதான் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் தான் ஃபோட்டோசிந்தேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் சில ஸ்டெம்ஸ் இட் வில் பெர்ஃபார்ம் தி ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு, சப்போர்ட், ப்ரொடெக்ஷன், இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆஃப் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் இட் இஸ் அ டைப் ஆஃப் asexual reproduction. ஸோ வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் லைக் லீஃப், ஸ்டெம், ரூட் அதெல்லாம் கட் பண்ணி நம்ம இன்னொரு இடத்துல வந்து வைக்கும்போது இட் வில் grow, it will reproduce இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்றது தான் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ லீஃப் நெக்ஸ்ட் நம்ம லீஃப் பத்தி பார்க்க போறோம். ரூட் பார்த்தாச்சு, ஸ்டெம் பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் லீஃப். ஓகே, லீஃப் இஸ் அ லேட்ரல்னா ஸ்டெம்முக்கு சைட்ல இருக்கும் இல்லையா? அதான் லேட்ரல். ஜென்ரலி ஃபிளாட் அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்ன் ஆன் தி ஸ்டெம்ஸ். லேட்ரல்னா சைட், ஆன் த சைட். ஓகே, ஸோ பார்ன் ஆன் த ஸ்டெம். பார்ன்னா இட் கேரிட் ஆர் சப்போர்ட்டட் பை த ஸ்டெம். ஓகே, ஸோ லீஃப் ஸ்டெம்ல தான் வந்து லீஃப் இருக்கும் அண்ட் இட் டெவலப்ஸ் அட் த நோட் அண்ட் பியர்ஸ் அ பட் இன் இட்ஸ் ஆக்சில். இது முன்னாடியே பார்த்தோம். அண்ட் த ஆக்சிலரி பட் தான் இட் வில் லேட்டர் டெவலப் இன்டு அ பிரான்ச் in the axillary bud. So node of the stemல வந்து leaf இருக்கும் and bears a bud in its axis. இதுதான் சொல்றாங்க. இந்த axillary bud வந்து further develop into a branch. Okay. And leaves originate from the shoot apical meristems and are arranged in acropetal order. So shoot apical meristem na idha shoot system. Leaf வந்து shoot systemல தான் originate ஆகுது and acropetal orderல இருக்கும்னா என்ன அர்த்தம்னா so young leavesலாம் apex அதாவது highest pointல young leaves இருக்கும். வேறஸ் ஓல்டர் லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்ல இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கிறது தான் அக்ரோபெட்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் லீவ்ஸ் தான் வந்து இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு லீவ்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ லீஃப்ல தான் வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கும், குளோரோபிளாஸ்ட்ல தான் குளோரோஃபில் இருக்கும். அதுதான் வந்து இட் வில் பிளே அ மேஜர் ரோல் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். குளோரோஃபில்ன்ற பிக்மெண்ட் தான் இட் வில் ஹெல்ப் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, so leaf வந்து most important vegetative organs for photosynthesis. Three main parts of the leaf பாத்தீங்கன்னா leaf base, petiole, இதான் petiole, and lamina or leaf blade. இதான் வந்து three main parts of the leaf. Leaf base தான் வந்து it will help to attach the leaf to the stem. இதுல வந்து two
லேட்ரல் ஸ்மால் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இதுதான் ஸ்டிப்யூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, மோனோகாட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த லீஃப் பேஸ் வந்து இட் வில் எக்ஸ்பான்ஸ் இன்டு ஷீத், அதாவது ஸ்டெம்மையே கவர் பண்ற மாதிரி பார்ஷியலி இல்ல ஹோல்லி கவர் பண்ற மாதிரி இருக்கும். மோனோகாட்ஸ்ல லீஃப் பேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். வேறஸ் டைகாட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பல்வினஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதாவது லைட்டா ஸ்வாலன் ஆயிருக்கும், அதை வந்து பல்மினஸ்னு சொல்லுவோம். ஓகே, லீஃப் பேஸ் வந்து ஸ்வாலன் ஆயிருந்துச்சுன்னா அது பல்வினஸ். இது வந்து டைகாட்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும். பெட்டியோல்ன்றது இட் ஹெல்ப் டு ஹோல்ட் த லாமினா, அதாவது லீஃப் பிளேடை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு இட் வில் ஹெல்ப். அண்ட் லாங் தின் ஃபிளெக்சிபிள் பெட்டியோல்ஸ் தான் லீஃப் வந்து காத்துல ஆடும்போது அதான் வந்து இட் வில் ஹோல்ட் இட் இல்லையா. ஸோ அது வந்து லீஃபை வந்து கூல் பண்ணுறதுக்கும் ஃப்ரெஷ் ஏர் டு த லீஃப் சர்ஃபேஸ் கொண்டு வரதுக்கும் பெட்டியோல் வில் ஹெல்ப். அண்ட் லாமினா ஆர் லீஃப் பிளேட் பார்த்தீங்கன்னா இதான் லாமினா. அண்ட் இதில் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மிடில் ப்ராமினன்ட் வெயினை வந்து மிட் ரிப்னு சொல்லுவோம். இந்த வெயின் தான் வந்து இட் வில் ப்ரொவைட் ரிஜிடிட்டி டு த லீஃப். லீஃப் வந்து ரிஜிடாக இருக்கிறதுக்கு இந்த வெயின் தான் இட் இஸ் பிளேயிங் அ ரோல். ஆல்சோ இந்த லீஃபுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர், மினரல்ஸ், ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுறது இந்த வெயின்ஸ் தான். ஓகே, ஸோ வெனேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. வெனேஷன்னா என்னன்னா இந்த லீஃப், இந்த வெயின்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா, அது என்ன மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குன்றத பொறுத்து தான் வந்து வெனேஷன். அது வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஸோ லாமினா ஆஃப் த லீஃப்ல இந்த வெயின்ஸ் என்ன மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குன்றத பொறுத்து. ஸோ ஒரு நெட்வொர்க் மாதிரி இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா அது ரெட்டிகுலேட் வெனேஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் டைகாட் பிளான்ஸ். இந்த வெயின்ஸ் இந்த மாதிரி பேரலா இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து பேரலல் வெனேஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து மோனோகாட் பிளான்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ். ஸோ நம்ம வந்து லீஃபோட பார்ட்ஸ் பார்த்துட்டோம், வெனேஷன் பார்த்துட்டோம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் பார்க்க போகிறோம். 2 டைப்ஸ் இருக்கு, சிம்பிள், காம்பவுண்ட். ஸோ சிம்பிள்னா நம்ம இந்த லீஃப் பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது சிம்பிள் லீஃப். லாமினா வந்து என்டையரா இருக்கும், நம்ம இன்சைஸ் பண்ணா கூட இட் டு நாட் டச் தி மிட் ரிப். ஸோ இந்த மாதிரி மிட் ரிப் தான், இதான் பார்த்தோம் இல்லையா மிட்ரிப்னு. ஸோ அதை இன்சைஸ் பண்ணா கூட மிட்ரிப்பை டச் பண்ணாது, இந்த மாதிரி இருந்ததுன்னா சிம்பிள் லீஃப். இதுவே காம்பவுண்ட் லீஃப்னு பார்த்தீங்கன்னா இன்சிஷன் ஆஃப் தி லாமினா வந்து இட் ரீச் அப் டு த மிட்ரிப். ஓகே, பிரேக்கிங் இன்டு அ நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ். ஸோ காம்பவுண்டா நிறைய லீஃப் இந்த மாதிரி மிட்ரிப்ல அரேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அதை காம்பவுண்ட் லீவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இட் இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு பினேட்லி காம்பவுண்ட் லீஃப் அண்ட் பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப். ஸோ பினேட்லியில வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு காமன் ஆக்சிஸ்ல நிறைய லீஃப் அட்டாச் ஆயிருக்கும். அந்த காமன் ஆக்சிஸை ரேச்சஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். அண்ட் பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப்னா ஒரே பாயிண்ட்ல, காமன் பாயிண்ட்ல நம்பர் ஆஃப் லீவ்ஸ் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து பால்மேட்லி காம்பவுண்ட் லீஃப்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டிப் ஆஃப் த பெட்டியோல்ல ஒரே காமன் பாயிண்ட்ல நம்பர் ஆஃப் லீவ்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் சில்க் காட்டன். ஸோ இந்த மாதிரி பினேட்லி அரேஞ்ச் ஆயிருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீம், பால்மேட்லி அரேஞ்ச் ஆயிருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சில்க் காட்டன். நீட் ஆஸ்பெக்ட்ல திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபிலோடாக்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எந்த பேட்டர்ன்ல இந்த லீவ், ஸ்டெம் ஆர் பிரான்ச்ல அரேஞ்ச் ஆயிருக்குன்றது தான் ஃபிலோடாக்சின்னு சொல்லுவோம். நீட் ஆஸ்பெக்ட்ல திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபர்தர் 3 டைப்ஸ் இருக்கு, ஆல்டர்னேட், ஆப்போசிட், வேர்ல்ட். ஆல்டர்னேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஃபிலோடாக்சில சிங்கிள் லீஃப் வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட் இதுல நோட்ல அட்டாச் ஆயிருக்கும். ஓகே, ஈச் நோட்லையும் ஆல்டர்னேட் மேனர்ல வந்து அரைஸ் ஆயிருந்ததுன்னா அதை வந்து ஆல்டர்னேட் ஃபிலோடாக்சின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சைனா ரோஸ், மஸ்டர்ட் அண்ட் சன்ஃப்ளவர் பிளான்ஸ். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். ஓகே, ஆப்போசிட்னா இந்த மாதிரி ஆப்போசிட்ல அரேஞ்ச் ஆயிருக்கும் லீவ்ஸ். ஓகே, ஈச் நோட்லையும் பேர் ஆஃப் லீவ்ஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர் இருந்ததுன்னா அது ஆப்போசிட் ஃபிலோடாக்சின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கேலோட்ராபஸ் அண்ட் கோவா பிளான்ஸ். வோல்டுன்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2 லீவ்ஸ் வந்து ஒரே நோட்ல அட்டாச் ஆயிருக்கும் அண்ட் ஃபார்ம் அ வோல். இந்த மாதிரி இருக்கிறது வந்து வோல்டு ஃபிலோடாக்சின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் ஆல்ஸ்டோனியா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல ரூட், ஸ்டெம், லீஃப் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வி ஆர் கோயிங் டு see about inflorescence and fruit. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.